Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று மதியம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தர உள்ளார். இதற்காக கடந்த ஒரு வார காலமாக மதுரை விமான நிலையம் முழுவதுமே போலீசார்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று மதியம் 3 மணி அளவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரை விமான நிலையம் வந்து அடைகிறார். இங்கு அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகள், அதாவது ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட சுமாராக 4400 கோடி மதிப்புடைய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அந்த நிகழ்வில் கூட்டணி கட்சி தலைவர்கள், முக்கிய அதிகாரிகள் என அனைவருமே நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தை சுற்றிலுமாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விமான நிலையத்தில் முன்னறிவிப்பு இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது, அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது. மீண்டும் வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் முழுமையாக சோதனை செய்த பிறகே இந்த விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கிறார்கள். மேலும் இந்த பிரதமர் மோடி அவர்கள் வருகை தரக்கூடிய அந்த பகுதி மற்றும் முக்கிய கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் வரக்கூடிய பகுதியில் முழுவதுமே துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் காலையிலிருந்தே விமான நிலையம் முழுவதும் மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள் இந்த மதுரை விமான நிலையத்தில் வந்து மீண்டும் செல்லும் வரை இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு நீடிக்கும். மேலும் கூடுதலாக இன்னும் சற்று நேரத்தில் அதிக அளவில் போலீசாருக்கும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகு நேரடியாக சாலை மார்க்கமாக திருப்பரங்குன்றம் சென்று அங்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அங்கிருந்து இங்கு மதுரையில் நடைபெறும் அந்த பிரச்சார மாநாட்டில் பங்கேற்று பொதுமக்களிடையே, தொண்டர்களிடையே உரையாற்ற உள்ளார். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் பங்கேற்க உள்ளார்கள். இந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த மதுரை மாநகரம் முழுவதுமே போலீசார்கள் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. எந்த இடத்திலும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் தற்காலிக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது.